எழுப்புதல் என்ற வார்த்தை கிறிஸ்தவ மக்களுக்கு ரொம்ப பழகிப்போன வார்த்தை. நாம் எந்த ஒரு இந்த தலைமுறையில் வாழ்கிற எந்த ஒரு சின்ன வயதுலேருந்தே அந்த வார்த்தை அதிகமாக கேட்டிருப்பாங்க. எல்லாமே ஒரு எழுப்புதலாக இருக்குது, எழுப்புதலாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, எப்பொழுதும் ஒரு எழுப்புதல் வருங்கிற ஒரு எதிர்பார்த்தலை வெளிப்படுத்துவாங்க. வரலாற்றில் பார்க்கும் பொழுது பல்வேறு காலகட்டங்களில் சில எழுப்புதல் நடந்ததை குறித்த பதிவுகளை பார்க்குறோம். உதாரணமாக 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தை சேர்ந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ், இன்னும் அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட், இவங்க எல்லாம் மிகப்பெரிய கிரேட் அவேக்கனிங்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய எழுச்சி அடைந்த நிலைமை. அது போன்ற காரியங்களுக்கு பின்னால் இருந்ததை வரலாற்றில் பார்க்குறோம். நிறைய எழுப்புதல், உதாரணமாக 20ஆம் நூற்றாண்டில் நடந்த வேல்ஸ் எழுப்புதல், இதெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றவை. இது மட்டுமல்ல, நிறைய எழுப்புதல் நடந்ததான வரலாற்று பதிவுகள் உண்டு. அவற்றில் சில உண்மையான நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. வேறு சில வெறும் உணர்ச்சிவசப்பட்ட ஒரு நிலையை மட்டும் ஏற்படுத்தி உண்மை சார்ந்த அடிப்படையில் பெரிய நல்விளைவுகள் ஏற்படுத்தவில்லை. எனவே வரலாற்றில் எழுப்புதல் நிகழ்ந்த பல்வேறு காரியங்களை குறித்த பதிவுகள் இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தில், புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே நமக்கு எழுப்புதல் என்ற ஒன்று வரும், அதை எதிர்நோக்கி நீங்கள் காத்திருக்கணும், அது சம்பந்தமாக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படிங்கிற எந்த ஹிண்ட்ஸும் கிடையாது. பொதுவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு, மறுபடி உயிர்த்தெழுந்து வந்த பிறகு, அவர் பரமேறி செல்லுவதற்கு முன்பு சொன்ன காரியம் என்றால், லூக்கா 24ஆம் அத்தியாயத்துடைய 47 வசனத்தை ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, அவர் என்ன சொன்னான்னா, சகல ஜாதிகளுக்கும் இதை நீங்கள் சுவிசேஷமாக பிரசங்கம் பண்ணுங்க. என்ன? பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும். உங்களுடைய மனம் திரும்புதலுக்கு எதுவான காரியத்தையும் பாவ மன்னிப்புக்கு எதுவான காரியத்தையும் தேவன் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கும் மனித நித்திய வாழ்வை அடைவதற்கும் தேவனுடைய பிள்ளையாவதற்கு எல்லாம் செஞ்சுருக்கிறாரு. இதை குறித்து உலகத்துக்கு நீங்கள் அறிவீங்க. இதை நாம் தீவிரமாக செய்யணும், வேகமாக செய்யணும். இது தொடர்பாக நாம் ஜெபிக்கணும். அதை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பைபிளில் நிறைய பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறவர்கள் கூட நாம் எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கணும். ஆனால் எழுப்புதலுங்கிற வேளை நம்ம எதை நினைக்கிறோன்னா, திடீரென்று சுனாமி வந்தது மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கும். அப்போ நிறைய பேர் கர்த்தரை அறியாதவங்க கர்த்தரை அறிவாங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, நிறைய சபைகள் உருவாங்க, பெரிய கிரேட் அவேக்கனிங் ஏற்படும். அந்த மாதிரி தான் நாம் கற்பனை பண்ணுறோம். ஏன்னா வரலாற்றிலேயே சில நிகழ்வு அவ்விதமாக நிகழ்ந்திருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், எழுப்புதல் வரும், எழுப்புதல் எதிர்பார்த்து நீங்கள் ஜெபிங்க அப்படிலாம் நமக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படலை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களில் உயிரிழந்தவர்கள் போன்ற கடைசி நிலைமைக்கு சென்றாங்க. அதாவது யாராக ஒருத்தருக்கு சிக்காகி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உயிர் இருக்கும், அந்த உயிர் எந்த விதத்திலும் செயல்படாது, அது பாடியில் எந்த மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்படின்னா ஒரு டெட் லெவலுக்கு போயிருப்பாங்க, அதாவது மரணத்தினுடைய இறுதி பகுதின்னு சொல்லலாம். அதை இவங்க ரிவைவ் பண்ணுவாங்க. ரிவைவ் பண்ணி கொஞ்சம் சில கோமா ஸ்டேஜ் கூட போகிறாங்க, பார்த்தீங்கன்னா அந்த நிலைமை கூட இருக்குது. ரிவைவ் பண்ணி உடலுக்குள்ளே இருக்கிற உயிரை ஏங்க வைத்து மறுபடி பாடி பார்ட்ஸ் எல்லாம் செயல்பட வைப்பாங்க. இதான் ரிவைவல்ங்கிறது. அதுபோல் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி அப்படி டெட் லெவலுக்கு போவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டங்களில் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மறுபடியும் ஒரு லெவலுக்கு வருவாங்க. இதை குறித்தா நீங்கள் சங்கீதம் 85 கூட வாசிக்கலாம். எங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ, எங்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வாரோம், அப்படி நிறைய வசனம் இருக்கும். அப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த நிலைமை இழந்து கீழே தாழ்வு நிலைமைக்கு போய் மறுபடியும் அவங்க ஒரு சரியான லெவலுக்கு வருகிறதா அந்த எழுப்புதல் அங்கே குறிக்கிறது. ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்டில் நமக்கு சுவிசேஷத்துலையும் சரி, நிருபங்களையும் சரி, திடீர்னு ஒரு சுனாமி போல் வரும். அதுபோல் வருகிறதுக்காக நீங்கள் எதிர்பார்க்கணும், ஜெபிக்கணும், உபவாச கூட்டம் நடத்தணும், அது தொடர்பாக நிறைய நெட்வொர்க் பண்ணால் அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைய நாட்களில் பெரும்பாலான சபைகளும் சுவிசேஷங்களும் எல்லாமே எழுப்புதல் என்ற காரியம் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போது நாம் சொல்லலாம், வரலாற்றில் எழுப்பு நடந்திருக்கிறது அல்லவா? வரலாற்றில் எழுப்புதல் நடந்த செய்தி நிறைய இருக்குது. அதில் கொஞ்சம் ஃபேக்காகவும் இருக்குது, கொஞ்சம் சரியாகவும் இருக்குது. ஆனால் இது ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய செயல்பாடு. இதற்காக நாம் விசேஷமாக ஒரு நெட்வொர்க் பண்ணி நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் அடிப்படையில் தான் அந்த எழுப்புதல் வரும். இல்லைன்னா நம்ம உபவாசம் அந்த எழுப்புதல் வரும், அப்படி கிடையாது. இட்ஸ் அ காட்ஸ் பிளான். ஒவ்வொரு காலகட்டங்களில் கிரேட் அவேக்கனிங் ஏற்படுத்தலாம். ஆனால் அதற்காக நம்ம ஜெபிக்கக்கூடாது என்று நான் சொல்ல வருவதாக அர்த்தம் கொள்ளக்கூடாது. நாம் எப்போவுமே நம்முடைய சபைகளெல்லாம் உயிர்மீழ்ச்சி அடையணும்னு ஜெபம் பண்ணுறோம். நம்ம மத்தியில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களால் உண்மையான கிறிஸ்தவத்தை வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுபோல் எல்லாரும் மனதிருப்புன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இது நார்மல் ப்ராக்டிஸ். ஆனால் நாம் என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்னன்னு சொன்னால், திடீரென்று ஒன்று நடக்கும்.
இன்றைக்கி நிறைய ஊழிய ஸ்தாபனங்களும் ஊழியர்களும் இதைத்தான் அடிப்படையாக வைத்துக்கொண்டு தங்களுடைய ஊழியத்தை அதிகமாக செய்கிறதாக இருக்கிறது. இது ஒரு கவர்ச்சிகரமான ஒன்றாக இருக்கிறது. பெரும்பாலும் இன்றைக்கு பார்க்கும் பொழுது நீண்ட காலமாக இந்த எழுப்புதலை பேசியிருக்கிறோம். நாம் சொல்லப்போனால் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு எழுப்புதலை இன்னும் பார்க்கலை. ஆனால் இது போன்ற ஒன்றை குறித்து நீண்ட காலம் பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது இன்றைக்கு ஒரு வியாபார மொழியாக மாறிவிட்டது. இது ஊழிய வளர்ப்பு ஒரு செயல்பாடாக மாறிவிட்டது. ஜனங்களுக்கு கவர்ச்சியாக சொல்லி தங்களை வளர்த்து கொள்ளுகின்ற ஒன்றாக இந்த ரிவைவல்கிற வார்த்தை மாறிவிட்டது. எப்பொழுதும் இந்த ரிவைவலை குறித்து தங்களுக்கு ஒரு தனி வெளிப்பாடு இருப்பதாகவும் அதற்கு ஒரு பெரிய ப்ரிப்ரேஷன் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிலாம் சொல்ல வரேன். இல்லை, இவ்விதமாக ஒரு எழுப்புதல் நடக்கும், திடீரென்று ஒரு பெரிய மாஸ் வரும் அப்படின்னு நமக்கு ஸ்பெஷல் ப்ராமிஸ் கிடையாது. இதை நீங்கள் வேதத்தில் தேடி வாசிக்கணும். ஆனால் எப்பொழுதும் மனித இனம் ரட்சிக்கப்படுறதுக்காக நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறோம். அப்படி தானே? முழு இந்தியாவும் ரட்சிக்கப்படணும், முழு அமெரிக்காவும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டவர் அறியணும். இதை நம்முடைய ஜெப குறிப்பு. ஆனால் திடீரென்று ஒரு நாள் இது நிகழும். அது நிகழ்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி எழுப்புதல் என்கிற ஒரு நெட்வொர்க்குள்ளே போய் ஜெபம் பண்ண அப்படின்னு நமக்கு சொல்லப்படவில்லை. நார்மலாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம எப்பொழுதும் அதை செய்து கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது பல சபைகளுக்கும் பல ஊழிய ஸ்தாபனங்களுக்கும் இது ஒரு ஊழிய வளர்ப்பு முறையாக போய்விட்டது. இது தங்களை வளர்த்து கொள்வதற்காக, தங்களுடைய ஸ்தாபனத்தை பெருவதாக்கி கொள்வதற்காக ஜனங்கள் மத்தியில் எப்பொழுதுமே தங்களுக்கு ஒரு ஆழ்ந்த செயல்பாடு இருப்பதற்கும் இது ஒரு காரணமாக பயன்படுத்தப்படுகிறது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏன் நமக்கு மத்தியில் எழுப்புதல் வரல அப்படின்னா நாம் இன்னும் போதிய அளவுக்கு ஜெபம் பண்ணலை. ஆனால் நீங்கள் போதிய அளவுக்கு ஜெபம் பண்ணிட்டா எழுப்புதலை அனுப்புவோம் அப்படின்னு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே சொல்லவில்லையே. நாம் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அந்த கமிஷனை நினைத்து எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், தெரிஞ்சவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், நாடுகளுக்காக மாநிலங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணாதனால தான் உங்களுக்கு எழுப்புதல் வரலைன்னா ஆண்டவர் நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணிட்டா நான் அனுப்பினதை சொன்னாரா? இல்லையே. அப்போ சரித்திரத்தில் நிகழ்ந்த நிகழ்வின் அடிப்படையில் இது போன்ற ஒன்றை ஆண்டவர் அனுப்ப போகிறான்னு நம்ம சொல்கிறோம். அதை குறித்து இன்றைக்கு நிறைய பேர் தங்களுக்கு விசேஷ தரிசனங்கள் தான் சொல்கிறாங்க. அது உண்மையின் அடிப்படையில் உள்ளதல்ல. நமக்கு ஆசையெல்லாம் இல்லை, தவறே கிடையாது. ஆனால் எழுப்புதல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இதையே நம்ம கவனமாக வைத்து அடிப்படையில் நிறைய காரியங்களை நம்ம செய்யாமல் போகிறோம். இன்றைக்கு முதலாவது என்ன தேவைப்படுதுன்னா, எழுப்புதல்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் ஆண்டவர் அறியாத மக்கள் திடீரென்று ஆண்டவர் அறிகிறதில்ல. எழுப்புதல் என்பது கிறிஸ்தவர்கள் உயிர் பெற்றவர்கள் அர்த்தம். இயேசுவாகிய ஜீவனை பெற்றவர்கள். இதை கூட கொலோசியர் 3ஆம் அத்தியாயத்தில் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இன்னும் யோவான் சொல்ல குமாரனையுடன் ஜீவனையுடன் அப்படி சொன்னால் கிறிஸ்தவரோட ஜீவனை பெற்றவர். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணமடைய வந்தேன். அப்போ ஜீவன் பெற்று பாவத்துக்கு எதிர்த்து நின்று பரிசுத்தமாக வாழ்ந்து உலகத்திற்கு இசைந்து போகாமல் பணாசை பொருளாசை ஜெயித்து உலகத்தினுடைய இச்சைகளை ஜெயித்து நாம் ஒரு மலைக்கு மேலே இருக்கிற பட்டணம் போல் விளங்குவதுதான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. அந்த ஜீவனுள்ள நிலைமைக்கு நாம் திரும்பணும். இதற்காக நம்ம சபைகளுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய சபைகளில் இருக்கிற உயிரற்ற நிலைமைகள் மாறணும். நம்முடைய சுவிசேஷ ஸ்தாபனங்கள் இருக்கிற உயிரற்ற நிலைமைகள் மாறணும். நம்முடைய கிறிஸ்தவ மக்களிடத்தில் இருக்கிற உயிரற்ற நிலைமைகள் மாறணும். இதுவரைக்கும் இயேசுவை அறியாத ஒரு பெருங்கூட்டம் வருகிற பொழுது ஒரு கற்பனை வச்சுக்க, அப்படி வருதுன்னா இன்றைய சபைகள் அவர்களை வழிநடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறதா? இன்றைக்கி நம்மத்தில் இருக்கிற எத்தனை ஊழியர்கள் ஒரு பெரிய எழுப்புதல் நடந்து திடீர்னு ஒரு 50,000 1,00,000 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டா அவர்களை வழிநடத்தும்படியான சரியான ஆவிக்குரிய அடிப்படையில் இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம குறைந்து இருக்கிறோம். இதை நம்ம உணரலையே. இன்றைக்கி சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறவர்கள் உண்மையான சுவிசேஷத்தை உரைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வழியாக எப்படி சுவிசேஷ எழுப்புதல் வரும்? நீங்கள் கொடுத்த சுவிசேஷத்தை உரைக்கலையே. அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், இதை தான் சுவிசேஷமாக சொல்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த சுவிசேஷம் வேறு. பாவ மன்னிப்பு, மனம் திரும்பும்போது இறை உறவு, தேவ ஐக்கியத்தோடு வாழ்கிற தேவனுடைய பிள்ளை ஆகுதல், இதை நீங்கள் சொல்லவில்லை. அப்போது அடிப்படையில் நாமவே தவறு செய்யணும். ஒரு உண்மையான சுவிசேஷத்தை சொல்லாத நாம் இதோ எழுப்புதல் வரப்போ, இதோ எழுப்புதல் வருகிற, நீங்கள் ஆயத்தப்படுங்கள், நாம் அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லுகிற என்ன அர்த்தம் இருக்கிறது? முதலாவது கிறிஸ்தவ அடிப்படைகளை சார்ந்து நாம் செயல்படுகிறோமா என்பதை நாம் கவனித்து பார்க்கணும். முதலாவது ஆண்டவரை அறியாத ஒரு பெருங்கூட்டம் சுனாமி போல மிகுதியாக ரட்சிக்கப்படும் எதிர்பார்ப்புக்கு முன்னாடி நாம் அவர்களுக்கு முன்பாக சாட்சிகளாக இருக்கிறோமா? நாளை திடீர்னு ஒரு 1,00,000 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்கன்னா அவங்க நம்மளை பார்க்குறவில்ல, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க இவ்வளோ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்ல. நாம் உலகத்து வெளிச்சமாக பூமிக்கு உப்பாக இருக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது இருக்கிறதா? இன்றைக்கு பாருங்கள், மாதம் பிறந்த உடனே நம்ம பொய் சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்குறோம். இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிற நம் வழியாக எழுப்புதல் வருமா? இது ஒரு பொய் தானே. அவ்வப்பொழுது நாம் நடக்க போகிற காரியம் ஆண்டவர் அடித்திருக்கணும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். இது பொய் தானே. எத்தனையோ காரியங்களை சொல்லுகிற நிறைவேறலை.
அதுபோல் எவ்வளவோ காரியங்கள், ஒரு தவறான உபதேசத்தை நம்ம கண்டிக்கிறதில்ல, தவறான போதனை கண்டிக்கிறதில்ல, தவறான ஊழியங்களை கண்டிக்கிறதில்ல, எல்லாரோடு இசைந்து போகிறோம், எல்லாம் நம்ம ஒன்று தான் சொல்கிறோம். ஒரு பக்கம் சொல்கிறோம் நிறைய தப்பான உபதேசம் இருக்குது, தப்பான போதனை இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த தப்பான உபதேசத்தை கொண்டு வருகிற எல்லாரோடும் நம்ம சேர்ந்து நிற்கிறோம். ஒரு பக்கம் சொல்கிறோம் நாட்டில் வந்து கள்ள உபதேசம் பெருகி போச்சுது, நிறைய தப்பான உபதேசம் பெருகி போச்சுன்னு. ஆனால் எல்லா ஊழியக்காரர்களும் இணைந்திருக்கிறோம். அப்போ தப்பான உபதேசத்தை கொண்டு வருகிறது யார்? தப்பான போதலை கொண்டு வருகிறது யார்? இந்த மாதிரிலாம் இருந்து கொண்டு நாம் எழுப்புதல் வரணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? இது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு கோஷமாக மாறிவிட்டது. ஊழியர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக, தங்களுக்கென்று ஒரு விசேஷ பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக எழுப்புதல் வரப்போம், எழுப்புதல் நம்ம ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே அந்த எழுப்புதல் வரவு சம்பந்தமான அந்த ஃபுல் ப்ராஜெக்டையும் ஃபுல் டாஸ்கையும் ஆண்டவர் இவங்க கையில் தான் கொடுத்துருக்கிறார். அதனால் இவங்க என்ன பண்ணணும், நம்ம வழியாக தான் வரப்போகுது, நம்ம வழியாக தான் எல்லாம் நடக்க போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். முதலாவது நம்மை ப்ரிப்பேர் பண்ணோம். இன்றைக்கி நம்மிடத்தில் இருக்கிற நிறைய தவறுகளை சரி செய்யணும். ஆண்டவருடைய பேரில் பொய் சொல்லக்கூடாது, ஆண்டவருடைய பேரில் பொய்யான தீர்க்கதரிசி சொல்லக்கூடாது. சுவிசேஷம் என்று வேதம் எதை அறிவிக்கிறதோ அதை சொல்லணும். எப்பொழுதும் ஆண்டவரை குறித்து ப்ராஸ்பரிட்டி மட்டும் பேசி நற்குணங்களை குறித்து நம்ம போதிய அளவில் பேசுறதில்ல, தேவ உறவை பற்றி பேசுறதில்ல, தேவ ஐக்கியத்தை குறித்து பேசுறதில்ல, சாட்சியாக வாழ்கிற பற்றி பேசுறதில்ல. எப்பொழுதும் ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை துடைப்பார், கவலை துடைப்பார்னு அந்த வாழ்க்கை பிரச்சனை மட்டும் சொல்லுகிற பொழுது எழுப்புதல் உங்களை நம்பி எப்படி வரும்? ஆண்டவர் ஒரு கூட்டம் மக்களை ஒட்டுமொத்தமாக ரட்சித்து உங்கள் கையில் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ என்ன நம்ம பார்க்குறோம், எழுப்புதல் என்பது இன்றைக்கி ஒரு வியாபார கோஷமாக மாறிவிட்டது. அவருடைய சுயநலன்களின் அடிப்படையில் உருவாகிவிட்டது. நான் ஏற்கனவே சொன்னபடி இது தொடர்பாக நமக்கு விசேஷமான வாக்குத்தத்தம் இல்லை. உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு எழுப்புதல் வரணும் சரித்திரத்தில் நிகழ்ந்திருக்கிற நாம் எல்லோரும் ஆண்டோடைய சமூகத்தில் அதற்கான ஒரு ஆயத்தத்தோடு நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் ஒரு சரியான மாதிரிகளாக வாழணும், சரியான ஊழியக்காரர்களாக வாழணும். அந்த மாதிரி நம்ம செயல்படுகிற பொழுது தான் கிறிஸ்தவம் வளர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். நம்ம வெறுமனவே சுவிசேஷத்தை ஊர் உலகத்துக்கெல்லாம் அறிவிக்கிறதுனால எல்லாரும் கிறிஸ்தவம் ஆக மாட்டாங்க. இன்றைக்கி வளராமல் இருப்பதற்கான அறிவிக்கவும் மட்டுமில்லை, ஏற்கனவே கிறிஸ்தவத்தை அறிந்தவங்க அதற்குரிய சாட்சிகளாக இல்லாத ஒரு காரணம், ஏற்கனவே கிறிஸ்தவ அறிவிக்கிறவங்க அதற்கேற்ற சாட்சிகளாக இல்லாத ஒரு காரணம், கிறிஸ்தவ ஊழியங்களை வியாபாரங்களைப் போல செய்கிறவங்க, சுய ஆதாயத்திற்காக செய்கிறவங்க எப்படி ஒரு எழுப்புதலை சந்திக்க முடியும்? எனவே எழுப்புதல் என்பது இப்பொழுது ஒரு வியாபார கோஷமாக மாறி இருக்கிற அப்படின்னாலே ஆக்கப்பூர்வமாக நம்ம சிந்திப்போம். முதலாவது நம்மத்தில் இருக்கின்ற குறைபாடு அகல வேண்டும், நாம் எழுந்து சாட்சியாக வர வேண்டும். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற அடிப்படை பிரச்சனை அப்படியே வைத்துக்கொண்டு எழுப்புதல் கூட்டங்களை நடத்துறதுனால, எழுப்புதல் மாநாடுகளை நடத்துறதுனால, எழுப்புதல் இரவு கூட்டங்கள் நடப்புறதுனால எழுப்புதல் வரப்போகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி மாதம் பிறந்தா வாக்குத்தத்தை போய், வருஷம் பிறந்தா தீர்க்க தரிசனம் போய், காணிக்கை வந்தால் காணிக்கை சம்பந்தமாக போய், வல்லமை என்கிற பொருளை தவறான வல்லமையில கொண்டு வரோம், அபிஷேகம் என்கிற பேரில் தவறான அபிஷேகம் கொண்டு வரோம், உண்மையான சத்தியத்தை பேசாதபடிக்கு ஆராதனை கவர்ச்சிக்குள்ள மக்களை நடத்துகிறோம், சரியான அடிப்படை வேதத்தை சொல்லாமல் பாடலுக்குள்ளேயே மக்களை வளர்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற பொழுது எழுப்புதலை பார்க்க முடியுமா? நான் சொல்லுகிறேன், இது போன்ற காரியங்களை ஒருபுறம் செய்து கொண்டு எழுப்புதல் வரப்போகிற சொல்லுகிற இவர்கள் எழுப்புதலை பார்க்க போவதே இல்லை. இவருடைய தலைமுறையில் எழுப்புதலை காணவே மாட்டார்கள். அப்படியே எழுப்புதல் வந்தால் இது இவர்கள் வழியாக வரப்போகிறதே கிடையாது. ஏனென்றால் இவர்கள் முதலாவது எழுப்புதலுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான அவேக்கனிங் வரல, உண்மையான மாற்றத்துக்கு வரல. ஊழிய பக்கத்தில் எதற்கெடுத்தாலும் இயேசுநாதர் பேசினார், இந்த அடிப்படை நீங்கள் முதலாக மாற்றவில்லை. இன்றைக்கி ஊழியக்காரர்கள் ஆத்ம பரிசோதனை செய்யணும். இன்றைக்கி ஆண்டவர் எங்கிட்ட பேசினார் சொல்லுங்கள், ஆண்டவர் பேசினதா இல்லை நாம் விரும்பினதா? நாம் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறவங்களோ ஆண்டவர் பேசினான்னு சொல்கிறோம். இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஆண்டவர் எழுப்புதல் என்ன இடத்துல பேசினான்னு சொன்னால் அது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? எனவே இன்றைய தலைமுறையில் ஆண்டோடைய பேரில் பொய்யை சொல்லிக்கொண்டு, பொய்யான தீர்க்க தரிசனை உரைத்து கொண்டு, பொய்யான அபிஷேகத்தில் நடத்தி, பொய்யான வல்லமையில் நடத்தி, பொய்யான ஆராதனை நடத்தி, இந்த விதமாக காரியங்களை செய்து கொண்டு இன்னொரு புறம் எழுப்புதல் வரப்போ என்று சொல்லிக்கொண்டு எழுப்புதலை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் உண்மை. எனவே முதலாவது நாம் எழுந்து பிரகாசிப்போம். நாம் ஒரு உண்மை உத்தமுள்ள சாட்சியாக மாறுவோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எது அடையாளமாக இருக்கோ அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தும். அதன் மூலமாகத்தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணாத ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருப்பதில்லை. எப்பொழுதுமே மனுக்குள் ரட்சிக்கப்படுவதற்காக, நாடுகள் ரட்சிக்கப்படுவ, மாநிலங்கள் ரட்சிக்கப்படுவ, எல்லா விதமான ஆட்சியில் இருக்கிற ரட்சிக்கப்படுவ நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். அதற்காக நமக்கு கிடைத்திருக்கிற தெய்வ கிருவிகளை பயன்படுத்தி எல்லா விதத்திலும் நாம் சிரமப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.